இன்றைக்கி டே 3. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சமையல் பண்ணேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி டே 6 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது நல்ல மழை, அதனால் கோலம்லாம் போட முடியல. 7 மணிக்கு தான் மழையெல்லாம் வெறிச்சது. அதுக்கப்புறமா போய் தான் மட்டன்லாம் வாங்கிட்டு 8 மணிக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு உளுந்தஞ்சோறு ரெடி பண்ணணுன்ட்டு உளுந்தை வறுத்துட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய்னு எல்லாம் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். என் பையன் வந்து அப்பா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இன்றைக்கி என்னம்மா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அந்த காலத்து பிரியாணி செய்ய போகிறேன்டா அப்படின்னா. அந்த காலத்து பிரியாணியா, அது என்னதுமா அப்படின்னா, 80ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியே கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சாப்பிட்ற பிரியாணியெல்லாம் நமக்கு அப்போ வந்து இந்த உளுந்தஞ்சோறு இந்த கறி குழம்பு தான் நமக்கு அப்போ பிரியாணி. அதை தான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன தான் இருந்தாலும் நம்ம மாதத்தில் 2 தடவை 3 தடவை பிரியாணி எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டாலுமே அந்த காலத்தில் உள்ள உளுந்தஞ்சோறும் நம்ம கறி குழம்பும் நமக்கு வாரமோ இல்லை மாதமோ கிடைக்காது. ஆடிக்கோ, தீபாவளிக்கோ, பொங்கலுக்கோ இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். ஆனால் அது ஒரு சுகம்தான். அதில் உள்ள டேஸ்ட்டு இப்போவும் உள்ள சாப்பாட்டில் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. என்னங்க நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அவங்க 9:30க்கெலாம் வேலைக்கு போகணுன்றதுனால காலையில் இட்லியும் மட்டன் குழம்பு, மதியத்துக்கு உளுந்தஞ்சோறும் இந்த குழம்புமே வச்சு கொடுத்து விட்டுட்டேன். என்ன தான் ஹெல்த்தியாக இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ஆனால் எண்ணெயில் பொரிச்சது தான் அந்த பிள்ளைங்க டேஸ்ட்டாக இருக்குன்றுவாங்க. அதனால தாங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லியும் போட்டு கொடுத்தேன். இது எந்த விதத்துலங்க நியாயம்? மாதம் மகளிர் கொடுக்குற 1000 ரூபாயே வரல. இப்போ வேறு 5000 ரூபா வேறு எல்லார் அக்கௌண்ட்லேயும் போட்டிருக்குறாங்க, அதுவும் வரல. என்னைய மாதிரி எத்தனை பேர் வராதவங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய பங்களா வச்சுருக்கவங்களுக்கு கூட வருதுங்க. ஆனால் நம்ம ஒரு 10க்கு 16 ரூமில் சின்னதாக வாழ்ந்துட்டுருக்குறோம், நமக்கு வரலைங்க. இது எங்கெங்க நியாயம்? ஆனால் இந்த கவர்மெண்ட்டு நம்ம வரி பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கே இப்படி யோசிக்கிறாங்க.